ஹாய் வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே 21ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் உருவான காற்று சுழற்சியால் தமிழ்நாடு முழுவதும் மே 21ஆம் தேதியிலிருந்து மே 24ஆம் தேதி வரைக்கும் மிதமான மழை முதல் சற்று கனமழை வரை பெய்யும். ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும். இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடங்களில் காற்று குவிதலை உருவாக்கும். இதனால் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் கனமழையும் மிக கனமழையும் பெய்யும். சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். அதாவது நாகப்பட்டினம் முதல் சென்னை வரையிலான உள்ள மாவட்டங்களில் நமக்கு கனமழை முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். அதுபோக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் மிதமான மழை அல்லது கனமழை பெய்யும். இது தவிர மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நமக்கு கனமழை அல்லது மிக கனமழை ஒரு சில இடங்களில் பதிவாகும். அணைகளின் நீர்மட்டம் இதனால் கணிசமாக உயரும். குற்றாலம் போன்ற நீர்வீழ்ச்சி பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள நீர்வீழ்ச்சி பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பயணம் செய்யும்போது சற்று எச்சரிக்கையாக செல்லவும். திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. கோடை காலத்தில் உள்ள காற்று சுழற்சியை பொறுத்த வரைக்கும் காற்று குவிதல் எங்கே இருக்குதோ அந்த இடங்களில் பொறுத்து தான் மழை, கனமழை அல்லது மிதமான மழை பெய்யும். ஸோ சில இடங்களில் மழை பெய்யாமலையும் போகலாம், சில இடங்களில் கனமழை பெய்யலாம், சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யலாம். ஸோ அந்த காற்று குவிதல் பொறுத்து தான் இந்த மழை இருக்கும். இதன் பிறகு மே 25, மே 26 ஆகிய 2 நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான மழை அல்லது கனமழை பெய்யும். வங்கக்கடலில் இருக்கிற இந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். அதன் பிறகு புயலாக மாறி ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதிகளில் மே 26ஆம் தேதி செல்லும். மே 25ஆம் தேதியிலிருந்து மே 30ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் சாதாரண வெப்பம் பதிவாகும். சில இடங்களில் மேகமூட்டமாக இருக்கும், சில இடங்களில் சாரல் மழை அல்லது மிதமான மழை பெய்யும். ஸோ இந்த வானிலை தான் இந்த இடைப்பட்ட நாட்களில் இருக்க போகுது. இதன் பிறகு மே 31ஆம் தேதி அல்லது ஜூன் 1ஆம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்க போகுது. இதனால் தமிழ்நாட்டிலையும் நமக்கு மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் ஆகிய பகுதிகளில் நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் சாரல் மழை கிடைக்கும். அது எந்தெந்த நாட்களில் உள் மாவட்டங்களுக்கு முன்னேறுங்கிறத வரும் நாட்களில் நான் பதிவு செய்கிறேன். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.